ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சிஎஸ் டெக்னாலஜி வேர்ல்டு. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் இருந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ பிசிபிலேருந்து இந்த லொக்கேஷன்லாம் நம்ம தானே சால்வ் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 பிசிபின்னு இருக்குது. இந்த மாதிரி ரீலில் தான் நமக்கு வந்து காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுப்பாங்க. இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காம்பவுண்டில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி டைப் வோல்டேஜ் ரெகுலேட்டர். எஸ்எம்டி டைப்னாவே பிசிபியோட டாப் சைடில் தான் பண்ண போகிறோங்க, இல்லைனா வந்து பிசிபியோட பாட்டம் சைடில் தான் நம்ம பண்ண போகிறோங்க. இதுனா ஒரு சைடில் தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். அதாவது பிசிபியோட சர்ஃபேஸ்க்கு மேலேயே நம்ம தானே சால்வ் பண்ணுறோங்க. ஃபஸ்ட்டு நான் எல்லாத்துக்கும் வந்து ஃப்ளக்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். அப்புறம் என்னுடைய டியூசரை வச்சு நான் வந்து ஹோல்டு பண்ணிட்டேன். அப்புறம் என்னுடைய சால்விங் ஐயனை வச்சு நான் தானே ஈஸியாக சால்வ் பண்ணிட்டேன். அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்சு. இந்த சுவிட்ச் வந்து நேம் பார்த்தீங்கன்னா டிப் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. டியூல் இன் லைன் பேக்கேஜ். இந்த பிசிபிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டாட் சைடு தான் நம்ம வந்து டிப் சுவிட்சோட ஃபஸ்ட் பின் வந்து வச்சு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். டியூசரில் இதுவும் இதே மாதிரி ஹோல்டு பண்ணிக்காங்க. ஸோ எல்லா காம்பவுண்டும் நம்மளால் அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி டியூசரில் ஹோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். டியூசர்ன்றது ஒன்றும் இல்லை, இந்த டிப் சுவிட்ச் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இந்த டூல்ஸோட நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டியூசர்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்னுடைய சால்விங் ஐயனை வச்சு நான் ஒரு சைடில் சால்வ் பண்ணிட்டேன். அப்புறம் நான் ஈஸியாக ஃபஸ்ட்டு சால்விங் ஐயனை வச்சு ஒவ்வொரு பின்னாக வந்து நான் இந்த மாதிரி சால்வ் பண்ணிட்டு வந்துடுறேன். டிப் சுவிட்சுன்றதுனால நம்ம ரெண்டு சைடுன்றது சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சுவிட்ச் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கியூட்டை ஆன் அண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சு. இந்த சுவிட்சில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் தானே இருக்குது. லிமிட் சுவிட்சு, டாகிள் சுவிட்சு, பவர் சுவிட்சு, டிப் சுவிட்சு, இந்த மாதிரி நிறைய டைப் வந்து இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் யாருன்னா இதே மாதிரி இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்களா அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் வந்து ஈஸியாக வந்து பிசிபி சால்வ் பண்ணலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு டிப் சுவிட்சு தான். இந்த டிப் சுவிட்ச் வந்து நம்ம பிசி போர்டில் எஸ்டபிள்யூன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நிறைய எஸ்டபிள்யூன்னு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டிப் சுவிட்ச் வந்து SW1ன்னு கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து SW2ன்னு கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா SW2ன்னு கொடுத்துருக்காங்க. SW2ன்றதுனால அந்த இடத்துல நாம் வந்து இந்த டிப் சுவிட்ச் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். டிப்பு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டியூல் இன் லைன் பேக்கேஜ். அதாவது ரெண்டு சைடு வந்து நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐசிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் இன் லைன் பேக்கேஜ், டியூல் இன் லைன் பேக்கேஜ், குவாட் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஐசிஸ் வந்து இருக்குது. அந்த ஐசியில் வந்து பார்த்தீங்கன்னா டியூல் இன் லைன் பேக்கேஜ்னா ரெண்டு சைடு சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதேமாரி தான் டிப் சுவிட்ச்னாவும் டியூல் இன் லைன் பேக்கேஜ், அதாவது ரெண்டு சைடு நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சுவிட்சு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு தான் நம்ம வந்து சுவிட்ச் வந்து யூஸ் பண்ணுறோங்க. நான் இதுன்னு இப்போதைக்கு ரெண்டு பிசிபிலேருந்து சால்வ் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3, 4 ரெண்டு பிசிபி தான் இருக்குது. நீங்கள் பொலாரிட்டி பார்த்து கரெக்டாக தானே வைக்கணும். பிசிபியில் டாட் மென்ஷன் பண்ணுகிற பகுதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப் சுவிட்சோட ஃபஸ்ட் பின் வந்து நீங்கள் வச்சுக்கணும். அப்புறம் சால்விங் ஐயனை வச்சு இந்த மாதிரி ஒரு சைடு டேக் அடிங்க. டேக் அடிக்கிறதுனா ஒரே ஒரு பின்னை மட்டும் சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டானுங்கிற பின்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக சால்விங் ஐயனை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம டிப் சுவிட்ச் இருந்துன்னு டேக் அடித்து முடிச்சாச்சு. என்னுடைய சால்விங் ஐயனில் சால்விங் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 350 தான். ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 320லேருந்து 380 வைங்க. சால்விங் ஐயனை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன், எது பெஸ்ட்டு சால்விங் ஐயன், அந்த சால்விங் ஐயனுக்குள்ளே என்னென்ன யூசஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுக்குறேன். நீங்களும் என்ன மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் கற்றுக்கிட்டுன்னு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஈஸியாக வந்து நீங்களும் இந்த மாதிரி பிசிபி வந்து அசம்பிள் பண்ணலாம் அண்டு ரிப்பேரிங்கும் பண்ணலாம். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிசிபி டிசைன், பிசிபி அசம்பிளிங், பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், மினி ப்ராஜெக்ட், பேசிக் பிசிபி ரிப்பேர், மெயின் ப்ராஜெக்ட், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 6 டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டு மோட்லேயுமே இருக்குது. ஃபஸ்ட்டாக ஜாயின் பண்ணுற 20 மெம்பர்ஸ்க்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும். எலக்ட்ரானிக்ஸில் உங்களுக்கு எதனா டவுட்னா ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த வீடியோவும் உங்களுக்கு போடுறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம
பஸர் வந்து நான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த காம்பவுண்டோடைய பேர் தான் பஸர். பஸர் பிசிபி போர்டில் பிசெட்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ரவுண்டாக இருக்கிற இடத்துல எல்லாமே நம்ம வந்து இந்த பஸர் தான் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பஸரை வந்து நான் எடுத்துக்கினேன். பஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்குது. ஸோ ப்ளஸ் மைனஸை பார்த்து நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிக்காங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இது த்ரூவல் காம்பனண்ட் பஸர்ன்றதுனால பேக் சைடில் வந்து லீடு இருக்கும். அந்த லீடில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃப்ளக்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கணும். லிக்விட் ஃப்ளக்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். லிக்விட் ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய சால்டரிங் ஐனை வச்சு ஒவ்வொரு பின்ஸாக நீங்கள் வந்து இந்த மாதிரி சால்டர் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக பிசிபியுடைய சால்டர் ஆயிரும். த்ரூவல் காம்பவுண்ட்றதுனால எக்ஸஸ் லீடெல்லாம் இந்த மாதிரி கட்டரை வச்சு நீங்கள் ஒவ்வொன்றா கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பிசிபிலேருந்து இதுக்கு மேலே ஒரு பாக்ஸ் போகிறதா தான் உங்களுக்கு இதுன்னு கம்பேக்டான சைஸ்லேருந்து முடியும். ஆல்ரெடி ஒரு பிசிபிலேருந்து நான் பஸர் சால்டர் பண்ணி முடிச்சிட்டேன். அனதர் பிசிபிலையும் நான் அதே மாதிரி லிக்விட் ஃப்ளக்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இந்த ஃப்ளக்ஸ் எதுக்குன்னா நம்ம சால்டரிங் வந்து ஃபாஸ்ட்டாக அதில் பேடுன்றது ஃபில் பண்ணுறதுக்கோசரம் அதேமாதிரி நமக்கு ஈஸியாக வந்து சால்டர் ஆகும். ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம 2 தானே சால்டர் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து 3வது. ஸோ 3வது பிசிபி நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. அதனுடைய பேக் சைடில் திருப்பிட்டு அதுக்கு நம்ம தானே சால்டர் வச்சுருங்க. இது எதனுடைய பிசிபின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் அலாரமுடைய ஸ்மோக் டிடெக்டருடைய பிசிபி போர்டு தான் இது. ஸ்கூலில், ஆஃபீஸில், ஸோ கம்பெனியில் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து உங்களுக்கு எதுனா ஃபயர் ஆயிடுச்சுன்னா ஸோ இது வந்து நமக்கு அலர்ட் பண்ணி மெசேஜ் வந்து தரும். இதேமாரி பார்த்தீங்கன்னா ஸோ 4 பிசிபிலையும் இன்சர்ட் பண்ணி முடிச்சுட்டு சால்டர் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோன்னு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வேற ஒரு பிசிபி. இந்த பிரிண்டட் சர்க்யூட் போர்டில் நாம் யூஸ் பண்ண வேண்டிய காம்பவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டர். இந்த கனெக்டரை தான் இந்த பிசிபிலேருந்து நான் சால்டர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இந்த பிசிபிலேருந்து நான் சால்டர் பேஸ்ட் வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். அதனால் என்னுடைய கனெக்டர் வந்து நான் அப்படியே தூக்கி வச்சுட்டேன். ஸோ இப்படி வச்சா நமக்கு வந்து சால்டர் ஆகாது. நம்ம அதுக்கு இந்த மாதிரி ப்ளோயர் யூஸ் பண்ண வேண்டியது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ப்ளோயர் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய பிசிபி போர்டில் இருக்கிற பேஸ்ட் எல்லாமே வந்து மெல்ட் ஆகிட்டு நமக்கு சால்டர் ஆயிரும். நீங்கள் இந்த மாதிரி சால்டர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உடனே தூக்கிந்துன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த பிசிபி போர்டில் உங்களுக்கு பண்ணி காட்டுறோம் பாருங்கள். எப்படி மெல்ட் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். நான் ப்ளோயரை காட்டணுன்னே. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக உங்களுடைய சுவிட்சை தூக்கி நீங்கள் ஈஸியாக வந்து வச்சுக்கலாம். எலக்ட்ரானிக்ஸில் இதேமாரி மேலும் நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சிஎஸ் டெக்னாலஜி வேர்ல்டு யூடியூப் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். கோர்ஸ் வந்துன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணுறோன்னு நினைக்கவும் ஜாயின் பண்ணிக்காங்க. உங்களுக்கு எதுனா எலக்ட்ரானிக்ஸில் டவுட்னா கமெண்ட் செக்ஷன்லேருந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஹீட் பண்ணி அடிச்சாச்சு. ஹீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஹீட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு சுவிட்ச் வந்து மெல்ட் ஆகாது இருக்கும். ஸோ நான் பேக் சைடு வந்து சால்டர் பண்ணிட்டேன்.